ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ட்ரை ட்ரக்கெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ட்ரைலர்லாம் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரைலர் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, சொந்த ட்ரக், அதை நம்ம வந்து நார்மலான ட்ரைலர் பார்த்துருப்போம். அதாவது நம்ம வந்து இந்த ட்ரைலர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் பார்த்துருப்போம்ல. இப்போ நம்ம நார்மலாக ட்ரைலரை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர், அதாவது ட்ரைலரில் இருக்கிறதுல அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைலர் பர்ச்சேஸில் இந்த ஃபஸ்ட்டு ஒன் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஃப்ளோர், அதாவது ஃப்ளாட் பெட் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? உள்ளே போகலாம். உள்ளே போய் பார்த்துட்டா தெரிஞ்சிடும். இதில் நம்ம எதுவுமே மாற்ற போகிறதெல்லாம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இது நம்ம அதாவது ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் மாற்றலாம். கலர் அதெல்லாம் மாற்றலாம். நம்ம எதுவுமே மாற்ற போகிறதில்ல. இதில் என்னென்னலாம் எடுக்க முடியும், இந்த மாதிரி உள்ள இருக்கிறதுலே இதான் வந்து ரொம்ப சீப்பானது. பார்த்தீங்களா, 30 தான். அப்போ இதை வச்சுட்டு என்னென்னலாம் எடுக்க முடியும் அப்படி நம்ம ஒரு சின்னதாக பார்த்துட்டு ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை பண்ணலாம். இது சிம்பிள் தான். பர்ச்சேஸ் பண்ணால் நேராக எங்கே நமக்கு கேரேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்து அங்கே கொண்டு போய், இல்லை நம்ம வண்டி இருக்குது, ஓகே கேரேஜ்லேயே போவோமே. ஆமாம், கேரேஜ்லேயே கொண்டு போய் அதை போட்டுடலாம். இப்போது இது கேரேஜுக்கு போயிடுச்சு, போதுங்களா? இப்போ இந்த இது வந்து நல்லா கேரேஜுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு நிமிஷம், எங்கே அது? ஓகே, இதில் மேனேஜரில் போயிட்டு இப்போ பாருங்கள், இந்த இது வந்து வேறு ஒருத்தர் கூட நமக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சிங்க. அதை வந்து நம்ம வண்டிக்கு இது பண்ணணும், சரிங்களா? ஓஹோ, அது வேணாம். அதை வந்து நம்ம வண்டிக்கு மாற்றணும்னா எங்கடா இந்த இருக்குது கேரேஜ் மேனேஜர். ஓகே, அட அது இல்லையா ட்ரக்கு. ஓகே ஓகே, இந்த ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இதான் நம்ம ட்ரக்குங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரக்குக்கு ஒரு இது வேணும், ட்ரைலர் வேணும். அதை வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு வருதுன்றது மறந்துடுச்சு எனக்கு. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், ஏதாவது வெளியில் கிடைக்கும். இதாக இருக்குது ட்ரைலரு. இதை யூஸ் பண்ணணுமான்னு கேட்குது, ஆனால் நான் இதுக்கு யூஸ் பண்ண விருப்பப்படல. எங்கடா குயிக் ட்ராவல் பண்ணி நம்ம வண்டி எங்கே இருக்கும் பாவம். ஃபஸ்ட்டு வண்டி இங்கே இருக்குது, நம்மளோட கேரேஜ் வந்து இங்கே இருக்குதுங்க. இப்போ நம்ம இதை குயிக் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனாலே அது எனக்கு தெரிஞ்சு அட்டாச் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லையா, அட்டாச் ஆகலை. ஏற்கனவே ரெண்டு ட்ரக் இருக்கிறனால அதில் கூட போய் அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நம்ம கேரேஜ் தானே? இல்லையா, நம்ம கேரேஜ் எங்கேயா? ஓகே, அப்போ அதில் அட்டாச் ஆகலை. டிரைவர் எங்கே இதெல்லாம்? இது எந்த ட்ரக்கு கூட யூஸ் பண்ணுறது? யூஸ் பண்ணணுன்னு போட்டு, ஆனால் வேறு ஏதாவது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வேறு ஏதாவது ட்ரக் கூட. இப்போ நம்ம ட்ரக்கு எங்கே காணோம்? இப்போ நம்ம ட்ரக் இருக்கா? இப்போ நம்ம ட்ரக்கில் எங்கடா? அது நேராக அங்கே போயிடுச்சு நினைக்கிறேங்க. பாருங்கள், இவர்கிட்ட இருக்குங்க. இவர்கிட்ட நம்ம எடுக்கணும். அதை எடுத்து இது வரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணதில்லை. இது நான் காப்பி பிங் அப்படின்னு தெரியலையே. மேக் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ட்ரைலர் வந்து யூஸ் பண்ணல. எதுக்கு அவர்கிட்ட போச்சுன்னு தெரியலையே. என்ன இது? எனக்கு மெயின்னா அதான் மெயின் ட்ரைலர் தான் நம்மளுது.
அவன் ஏற்கனவே வண்டி ஓட்டிட்டு இருக்கான். என்கிட்டயும் இல்லை, இவங்ககிட்டயும் இல்லையே. பாருங்க, இவங்ககிட்டயும் இல்லையே. இப்போ என்னோட இதுக்கு எப்படி நான் கொண்டு வருது? எப்படி கொண்டு வருது? நம்ம ட்ரைலர் தான் போகணுமா? என்னங்க இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாமே. மேப்புக்கு போங்க. நம்மளோட கேரேஜ் எங்கே இருக்கு ஃபஸ்ட்டு அது பாருங்க. ஆட்டாப்பா, கேரேஜ் இங்கே இவ்வளோ தூரம். ஏன் கேரேஜுக்கு போகலப்போ? இதே தான் இருக்குது கேரேஜ். இதான் நம்மளுதுன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் இல்லை. ட்ரைலர் எந்த லொக்கேஷனில் இருக்குது? பாருங்க, ஆனால் இதுதான் இங்கே ஒரே ஒரு கேரேஜ் தான் இருக்குது. அது இதான் நினைக்கிறேன். அது மேப் போட்டுப்போம். அது எப்போவுமே அது ஒர்க் ஆகணுமே, ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரில. எங்கே இருக்க? ஓ, இங்கே இருக்கியா? இப்போ நம்ம போய் நேராக போய் அங்கே போய் அட்டாச் பண்ண போகுதுங்க. ஆடா பாவிகளா. அநியாயங்க. அங்கே போய் அட்டாச் பண்ணும்போது ஆனால் நம்ம இப்படி பண்ணாலே அது போயிடுமே. இதை தான் நம்ம இது இப்போ கேரேஜுக்கு போனால் சர்வீஸ் சென்டருக்கு வந்து இருக்குது. சொல்கிறது தெரில. நேராக நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம கேரேஜுக்கு போயிட்டு அங்கே போய் அந்த ட்ரெய்லரை எடுக்கணுங்க. இல்லாட்டா அவன் எடுத்து ஓட்டுவான். அவன் அட்டாச் பண்ணிப்பான். யூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கும் நம்ம தான் பர்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். போப்பா போப்பா. சவுண்டை பாருங்களேன். இதை மாற்றணுங்க ஃபஸ்ட்டு. நேராக கேரேஜுக்கு தான் போகணும். ஆனால் அங்கே போகல. அங்கே போகாமல் கேரவேன் பாருங்க. விடுங்களேன், யார் ரூட்லேயே போகிறானுங்க. ஏன்பா? இவ்வளோ பொறுமையாக போனீங்கன்னா நான் எப்படி தான் பேசுறது? அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த வழி இல்லைங்க. போய் பார்ப்போம் நம்ம கேரேஜில் இருக்கான்னு. என் கேரேஜில் இருக்கணும். இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இந்த வண்டி தான் நம்ம லாஸ்ட் டைம் ஓட்டின வண்டி. நல்லா பேலன்ஸான வண்டி தான். ஒரு இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாருங்களேன். நான் பக்கத்து தான் போயிருக்கணும். நான் அப்படி தானே போட்டேன்.
இன்னும் 21 நிமிஷம் இருக்கு, போயிடலாம். மணி இப்போ காலைல 8:50 ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ட்ரெய்லருக்கு சிலதான் ஏற்ற முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. சிலதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதை மட்டும்தான் அது காட்டும். எடுத்துகிட்டு போகிறத மட்டும் தான் காட்டும், வேறு எதுவும் காட்டாது. அதான் இருக்குது பாருங்க நம்ம கேரேஜ். நம்மளது தான் அது, வேறு இந்த ஊரில் ஒன்று தான் இருக்குது, அது நம்ம தான் வாங்கி வச்சுக்கிறோம். நிறையா வாங்கணுங்க, பணம் சம்பாதிக்கிறதும் ரொம்ப லேட் ஆகுது. வந்துட்டோம். இப்போ பார்ப்பாங்க ட்ரெயிலர் இருக்கான்னு. நம்ம வண்டி, நம்ம ட்ரெயிலர் எங்கேயுமே இல்லையேங்க. அவன் யூஸ் பண்ணுறான் நான் வண்டியில். அடப்பாவி. ஏய் இஷ்டையா போ, டேமேஜா ஒருத்தன். எங்கேயுமே காணுமே. அட்டாப்பாவி, அப்போ யூஸ் பண்ணுறான் அவன். யூஸ் பண்ணுறதுக்கான வழியே இல்லைங்க. கரெக்டு தானேங்க. இப்போ ட்ரெய்லர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கே இருக்கிற நீ? எதுலேயுமே அட்டாச் ஆகாம தான் இருக்க. ஆனால் இவங்க கூட அட்டாச் ஆகிட்டியா? இல்லையே, அட்டாச் ஆகலையே. எங்கே இருக்கிற? இதான் இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணால் யாருக்கு யூஸ் பண்ணுவேன் அதுதான் பார்க்கணுங்க. போட்டு பார்ப்போமா? ஓகே, இப்போ போய் பார்ப்போம். பாருங்க, நமக்கு தான் அட்டாச் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தான் அங்கே இருக்கிறோம். பாருங்கள், அட்டாச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்தீங்களா? சிம்பிள். நல்ல வேலைங்க. பாருங்க, தெரியுதா? இதான் இப்போ நம்மளுக்கு அது அட்டாச் ஆயிடுச்சு. பா, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய படம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அதை யூஸ் பண்ணுறத போட்ட உடனே நமக்கு வந்து அட்டாச் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து என்ன இருக்குது, அதாவது இதை வச்சு நம்ம என்னெல்லாம் எடுக்க முடியும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குயிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கும் பாருங்கள். கார்கோ மார்க்கெட். இந்த எக்ஸ்ட்ரா வந்தது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் போயிட்டு இப்போ நமக்கு இருக்கிற ட்ரெயிலில் வச்சு நம்ம இதெல்லாம் எடுக்க முடியும். இது நிறைய இருக்குது, ஆனால் நம்ம ஏரியாவில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரொம்ப தூரங்க, அதெல்லாம் வேணாம். எல்லாமே இதான். இது நம்ம இடத்துல இருக்குது. இது ரொம்ப பக்கம். கம்மி ரேட்டு தான், நான் பக்கம். இது ரொம்ப தூரம், இது ரொம்ப தூரம். இது மட்டும் தான் இருக்குல்ல இந்த பைப்பு. ஆமாம், அயன். இது கொஞ்சம் தூரமாக இருக்குது. இதே எடுப்போம். சும்மா நம்ம செக் பண்ணுறது தானே, அதனால் நம்ம இதே எடுப்போம். பாருங்கள், இது வந்து இங்கேருந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு காட்டுது பார்த்திங்களா? நிறைய எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் நம்ம இதே எடுப்போம், சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது எங்கே இருக்குது?
F3 அமுச்சு நம்ம மேப்பை பார்த்தாலும் தெரிஞ்சிடும். நான் மேப்பை வந்து இது பண்ணிச்சிருந்தேன் பாருங்கள். இப்போ ட்ரெய்லரும் கூட வருதா? வண்டியை வேறு டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறேன், அதான் பெரிய விஷயம். பக்கத்துலேயே தான் இருக்குது பாருங்கள். ட்ரெய்லர் பாருங்கள், நல்லா சூப்பராக பார்க்கலாம் பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? ஒரு கரெக்டான ஒரு இதான் பேசிக்ங்க, பேசிக் மாடல். அதை நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு வாங்குறீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதை வாங்கி நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம வாங்குற ட்ரெய்லர் எல்லாமே நம்ம ஓப்பனில் தான் ஓட்ட போகிறோம். நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஓட்ட போகிறதில்ல. ஓய், அதுக்குள்ளே போகக்கூடாது. எதில் போகணும்? இதில் தான் போகணுமா? ஓப்பனில் ஓட்டுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி தான் ஓட்டணும், இல்லாட்டி இடிச்சுப்போம். பார்த்தீங்களா? திறக்கிறா பாருங்க. இஷ்ட சாரி, போர்டெல்லாம் தள்ளி விட்டேங்க. இந்த ஓப்பனில் ஓட்டினாலே அது இந்த ட்ரெய்லர் பர்டிகுலராக அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. ஓகே, இப்போ நம்ம என்டர் கொடுக்கலாம். இப்போ நம்ம இது தான் இருக்கிறதுனால இதையே நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குங்க. அப்பா என்னங்க இது பாருங்கள், இங்கே நிறையா இருக்குது. இவ்வளோ ஏற்ற முடியுங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே நம்ம ஏற்றலாம். பாருங்கள், ஒயர் இருக்குங்க. ஒயர் எடுத்துக்கலாமா? பிளாஸ்டிக் பைப்பஸ் இது எடுத்துக்கலாம் பேசாமல். இதுவும் நல்லா தான் இருக்குது. இது ரொம்ப சின்னது, இது ஓரளவுக்கு கொஞ்சம். அப்போ இது எடுத்துக்கலாம். அப்படி மாற்றலாம் நம்ம, சரிங்களா? அதில் காட்டல, ஆனால் இங்கே காட்டுது வருங்க. இப்போ நான் எடுக்க முடியுமா பார்க்கலாமா? எங்கே இருக்குது? எங்கடா இருக்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம அங்கே இருக்கிற அந்த இதுக்கு போகணும். அந்த பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? அங்கே போய் கரெக்டாக நிறுத்தணுங்க. நிறுத்தினா அவங்க ஏற்றுவாங்க, லோடு ஏற்றுவாங்க. பாருங்கள், அந்த தெரிதா பாயிண்ட்டு? அந்த பாயிண்டில் போய் நம்ம கரெக்டாக நிறுத்தணும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு டாஸ்க்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமும் கூட. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெய்லரை வந்து கொண்டு போய் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஏன்னா இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரெய்லரு. அதனால் ஆப்போசிட் சைடு பெண்ட் ஆகும் பாருங்களா? இப்போ இப்படி இது வந்து நம்ம இப்படி திருப்பினா அப்படி மாறும். அதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நல்லா இது பண்ணி இதை மட்டும் நம்ம டாஸ்க் கரெக்டாக பண்ணலன்னா ஓகே. ஏய் சுத்தங்க. பார்த்தீங்களா? இதுதான் இல்லை பெரிய பிரச்சனையேங்க. நீங்கள் கரெக்டாக போகணும், இல்லைனா அது திரும்ப பாருங்கள். அது வந்து ஒழுங்காகவே திரும்பாது. ஏய் பார்த்தீங்களா? செம்ம சென்சிட்டிவ். பாருங்க,
இதுதான் இல்லை கஷ்டமே. இது கரெக்டாக பிளான் பண்ணணும். இப்போ நான் தப்பாக பிளான் பண்ணிட்டேன். பாருங்க 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 பாருங்க. இதான் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணால் அது ரொம்ப ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ரிஸ்கே இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உட்கார வைக்கணும். அப்போ தான் அவங்க லோடு கரெக்டாக ஏற்றுவாங்க. பாருங்க. இப்போ கொஞ்சம் சென்டர் ஆகணும். ஐயோ திருப்பி திருப்பி தப்பு பண்ணாத. இப்போ சென்டர் ஆயிடுச்சு கொஞ்சம். அவ்வளோதான், அப்படியே போகும். அவ்வளோதாங்க. பாருங்க உட்கார வச்சாச்சு. இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணணுமா? இப்போ வந்து நம்ம என்டர் அடிச்சாகணும். என்டர் அடித்தாதான் லோடு ஏற்றுறாங்க பாருங்க. அவ்வளோதாங்க. அங்கே பாருங்கள் கட்டி கொடுத்துட்டாங்க அவங்களே ஒயர்லாம். அது ஒரு பைப்பு, பிளாஸ்டிக் பைப். இப்போது வண்டியை நம்ம எடுக்கணும். தெரியுதுங்களா? பக்காவாக அவங்களே வந்து எப்படி கட்டி கொடுத்துறாங்க பாருங்கள். இப்போ நம்ம இதான் வெளியே போகிறது. வெயிட் வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? பாருங்க, பக்காவாக இருக்கு பாருங்க. ஓகே. இப்போ நம்ம போகிறோம். நம்ம ஃபுல்லாக வந்து இதிலே தான் போகிறோம். இதோட ஆர்னை தான் இருக்கலே மட்டமான ஆர்னுங்க. இந்த டைரெக்ஷனில் இருந்தால் கொஞ்சம் நம்மளுடைய ஒரு இதில் மிரர் கூட அவ்வளோ இருக்காது. இப்போ நம்ம வந்து மேப் போட்டுக்கலாம். அதான் கரெக்டாக தெரியும். மிரர் போட முடியும் நினைக்கிறேன். பார்ப்போமா? பார்த்தீங்களா, மிரர் வருது பாருங்கள். என்ன வண்டி ரிவர்ஸில் போகுது? செக் பண்ணு பாருங்க. வண்டி வந்துக்கினே இருக்கிறானுங்க. பா நெல்லு வெயிட் பண்ணு. பா ஒரு சைடு நம்ம பார்க்க முடியும், இன்னொரு சைடு வந்து மிரர் இருக்கிறது நல்லதுங்க. ஏடா தேவையில்லாமல் போய் இடிச்சிருவோம் எங்காது. பாருங்கள் வண்டி இப்படி தான் நம்ம வந்து பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்க. எல்லாத்தையும் நம்ம இப்படி தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்படி நம்ம ஒரு இதுவாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் எல்லாமே. அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதில் உள்ள விஷயமே. ஒரு நல்ல ஒரு அழகு.
இப்போ நம்ம கீழே தான் போகணுமா மேலே போகணும், ரெண்டுமே ஒரே ரூட்டு தான். ஆனால் அடைச்சிட்டாங்க, மேலே போகிறத அடைச்சிட்டாங்க, அதனால் மேலே போக முடியாது. இப்போ நம்ம வந்து வேகமாக போகிறதோ இல்லை இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறதில்ல. நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு போகிறது தான், உள்ளே தேவையே இல்லை. பக்கால எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன், செட்டிங்கே அழகாக இருக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப வேகம்லாம் போகக்கூடாதுங்க. போனோம்னா நம்ம வந்து கவுந்துருவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த ஃப்ரேம்லாம். நீங்கள் இன்டோரில் உள்ளே உட்காந்து ஓட்டும் போது அது தெரியாது, ஆனால் அது மாதிரி வெளியே வரும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாலாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல் வேகம்லாம் போகக்கூடாது, போனீங்கன்னா கவுந்துரும் வண்டி. ஆனால் நீங்கள் உள்ளே போய் செட்டிங் இருக்குது, அந்த செட்டிங்கை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வண்டி நம்ம கவராமல் பார்த்துக்கலாம். அந்த செட்டிங் எனக்கு செட் ஆக மாட்டுதுங்க. நானும் எவ்வளோ செட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் வந்துடுது. இல்லை ரொம்ப சென்சிட்டிவ் இல்லாமல் கஷ்டமாக இருக்கும். அது கரெக்டாக செட் பண்ணும், கற்றுக்கணும் அதை. இந்த அனிமலுக்கெல்லாம் ஒரு விசில் அடிப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். இது என்ன விசிலே தெரியல. ஓ, ஆக்சிடென்ட்டா? உள்ளே போக முடியுமா? உள்ளே போகலாம் தான் நினைக்கிறேன். நம்மளால் போக முடியும். ஐயோ, அங்கே பெரிய ஆக்சிடென்ட் இருக்குங்க. இல்லையா? போகலாம், அதெல்லாம் போயிடலாம். வண்டி பாருங்க உள்ளே போயிடுச்சு, செம்ம டேமேஜ். யாருக்கிட்ட அப்பா, இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபாஸ்ட் போகிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். பட் ஆனால் போக முயற்சி பண்ணலாம், காலியாக இருந்தால் முயற்சி பண்ணலாம். ஃப்ரேம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு பாருங்க. அட்டகாசம். இதில் வண்டியே தெரியல பாருங்களேன், இந்த ஃப்ரேமில் வெறும் பைப்பு ஏதோ தனியாக போகிற மாதிரி இருக்குது. இது கிட்ட தான் போட்டிருக்கேங்க, ஏன்னா இது எப்படி நம்ம அந்த ட்ரைலரை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதனால் வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரைலர்லாம் பார்த்தோம். அது வந்து என்னென்னா குயிக் ட்ராவல், அதாவது குயிக் மார்க்கெட்டு அந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்குல்ல, அதில் பார்த்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ மார்க்கெட் மூலமாக நம்ம வந்து சொந்தமாக ஒரு ட்ரைலர் வாங்கி, ட்ரக்கு ட்ரைலர் ரெண்டுமே இருக்கணும், சொந்தமாக இருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த விஷயம். இப்போ இந்த ட்ரைலர் நம்ம வாங்கிட்டோம். இந்த ட்ரைலரை வந்து நம்ம வந்து இப்போ வேற ஒருத்தர் கூட கொடுக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது அவங்களுக்கு தள்ளி விட்டால் அவங்க வந்து இது மூலமாக வந்து அவங்க வந்து வாங்கிறதுக்கான இது இருக்குது. வீல் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அதையும் நம்ம ட்ரை பண்ணிவிடுவோம். அதாவது இப்போ நம்ம இது பண்ணிட்டோம்ல, இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய
டிரைவர்ஸ்க்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். மதியானம் 12 மணிக்கே என்ன ஏன் இப்படி இவ்வளோ இருட்டாகுது? அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்னா இதில் பெரிய விஷயமே காசு சம்பாதிக்கதாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். பா, இது ஒரு நல்ல ரோடு தான், வேகமாக போகலாம். ஆனால் அங்கே போயிட்டு டேர்ன் பண்ணும்போது வண்டி ட்விஸ்ட் ஆகிடக்கூடாது. இந்த சவுண்டு ஒருத்தர் நம்மளை சேஸ் பண்ணுறது பக்கத்தில் வர சவுண்டுன்னு நினைக்கிறேங்க. இன்னும் ஸ்ட்ரெயிட் தான் போகிறோம், ஆனால் பிரச்சனை இல்லை. நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குங்க கேம். இந்த கேம்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அவனை பின்னாடியே போகிறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவன் அந்த இதில் போவான். நம்ம இதில் போகலாமே இல்லை? எல்லாமே காசு தானே. நான் அந்த சைடுக்கு மிரரை பார்த்துக்கிறேங்க. இந்த சைடு வந்து நான் எனக்கு நல்லா தெரியுது, அதனால் பிரச்சனை இல்லை. நான் அந்த சைடு இடிக்கக்கூடாதுன்றதுக்காக மிரர் மட்டும் பார்த்துக்கிறேன் அந்த சைடு. நம்ம இனிமேல் வர எல்லாமே இந்த மாதிரி ஓப்பனில் தான் ஓட்ட போகிறோம், எல்லா ட்ரக்குகளுமே. இந்த ட்ரெய்லருக்கு நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ட்ரெய்லரு. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய லோடெல்லாம், இதுவே பெரிய லோடு இதுதான். ஆனால் இதோட ரொம்ப பெரிய லோடெலாம் இதில் ஏற்ற முடியாது. ஏன்னா இதில் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதனால தான் இந்த ட்ரெய்லர் வந்து இருக்கிறதுலே கம்மி. அதுவும் இது உட்டு வேறு. ரொம்ப நீங்கள் திங்க் பண்ணுறாதீங்க இந்த ட்ரெய்லர் வச்சுட்டு. பக்கா டர்னில். அதனால் இது ஒரு பேசிக் ட்ரையல். இது இருந்தாலே நம்ம சம்பாதிக்கலாம். இது இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல இதை யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும். நீங்கள் மட்டும் நல்லா ஒரு கேரேஜ் நிறையா வாங்கி நிறையா டிரைவர்ஸ்லாம் போட்டு நீங்கள் மட்டும் நல்லா சம்பாதிச்சிட்டிங்கன்னா நிறையா வண்டி வாங்கிக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ். நல்ல வேலை, இடிச்சிருப்பேன். அவ்வளோதாங்க, நம்ம வழக்கு இடத்துக்கே வந்துட்டோம். நம்ம சின்ன இடம் தான் போட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. நில்லு, நான் தான் போகிறேன்ல, வெயிட் பண்ணு. அவ்வளோதாங்க, என்டர் கொடுத்து முடிச்சிட வேண்டியதான். பக்கா இல்லை? அவ்வளோதாங்க. இதில் வந்து நமக்கு எந்த ஒரு தப்பு நடக்கலை, கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டோம். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
ஒரு ட்ரைலர் வந்து நமக்கு வந்து இது பண்ணோம். இப்போ அந்த ட்ரைலரை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம். இதான் இதான் இந்த லேடி இருக்காங்க. இப்போ இதை வந்து அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அவங்களாம் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க, அதான் பிரச்சனை. பாருங்கள், லேடி வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணுறது? மேனேஜர் சாரி, ஆமாம், இந்த டிரைவர் மேனேஜர் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், இவர் வந்து இங்கேருந்து வண்டி வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. மேடமும் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. மேடம் ஓட்டல. அப்போனா அந்த கேரேஜை வந்து நம்ம மேடமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மேரேஜ் கொண்டு போயிட்டு இருக்காங்களே, ட்ராவலாக தான் இருக்காங்க. ஆமாம், அவங்களும் கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இவரும் கொண்டு போயிட்டு தான் இருக்காரு. பாருங்கள், இவரும் விட்டு ஏதோ பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. 2 பேரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ட்ரெய்லரை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதுவும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா திருதா என்கிட்ட அந்த ட்ரெய்லர் இருக்கிறதுக்கான சிம்பிள் இருக்கு பாருங்கள். இப்போ அந்த ட்ரெய்லர் நம்ம வந்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எப்படி ட்ரை பண்ணுவோம்? ஓகே, இப்போ இந்த ட்ரெய்லரை கிளிக் பண்ணி இந்த ட்ரெய்லரை டிஸ்மிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதான் நினைக்கிறேன், டிஸ்மிஸ் பண்ணால் ஆமாம், டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரெய்லரை நம்ம வண்டியிலேருந்து பிரிச்சாச்சுங்க, எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு தனியாக இருக்கும், அது காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, வண்டி ட்ரெய்லரே இல்லை, ட்ரெய்லர் அங்கே போயிடுச்சு, அந்த நம்ம கேரேஜுக்கே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இவங்களுக்கு அதை கொடுத்துடலாம். இப்போ இவங்க பாருங்க, இவங்க ஸ்லீப் பண்ணிட்டுருக்காங்க இவருங்க. இப்போ உங்கள் லோடில் இருக்கிறனால கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. வேணா எடுத்துக்கலாம், அப்படி தான் இருக்கும். பார்ப்போம். ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, இது இப்போ யூஸ் பண்ணுறது யாருக்குன்னு சொல்ல மாட்டுது, அதான பிரச்சனை. இது புது 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 ஆளுங்க, அது தேவையில்லை எனக்கு. இப்போ இதை யாருக்கு யூஸ் பண்ணும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மேப் போங்க, இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு யூஸ்ன்னு போட்டால் திருப்பி நமக்கு தான் வருங்க. ஏன்னா நம்ம மட்டும் தான் எம்டியாக இருக்கிறோம். அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போனா அவங்க ட்ரைவ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அவங்களுக்கு வந்து இதை வந்து இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதாவது அது வரைக்கும் அவங்க ஏன்னா இப்போ அவங்க வேறு ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கல்ல, நம்ம எப்படி அவங்களுக்கு அட்டாச் பண்ண முடியும்? இப்போ ட்ரெய்லர் இருக்குது, வேணுன்னா அவங்க எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கிறதுக்கான வழி இருக்குன்னா பாருங்கள், இவர் எடுத்துக்கலாம். ஏன்னா இவருக்கு கூட அட்டாச் ஆகி தான் இருக்குது ஆல்ரெடி. இவர் வேறு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, வேணுன்னா இவர் இந்த இதை எடுத்துக்கலாம். சிம்பிளுங்க, இதுதான் இந்த இதோட விஷயம். நம்ம அதை ஒரு வேளை ஒரு வண்டி ஓட்டாமல் வந்தாருன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த விஷயத்த. இப்போதைக்கு இது நம்மளோட இது. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இவரோட இது காட்டுது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்காருன்னு. ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், உத்தரவு வாங்கிக்கலாம். இதை பார்த்த மாதிரி அடுத்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எப்போ அவங்க வந்து வண்டி ஓட்டாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். சரிங்களா, இதுக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். பார்த்துட்டு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.